இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஹேமமாலினி செய்தியாளர்களை சந்திக்கிறப்ப இது இயற்கையாக நடந்ததுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை? மீண்டும் அந்த சதி என்கிற அந்த சந்தேகத்தை தான் கிளப்புகிறார்கள். அது அரசியல் சந்தேகம் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒன்று ஒரு நபர் கமிஷன் இருக்கிறது, சீனியர் ஜட்ஜ். அது போக ஏற்கனவே பல ஒரு நபர் கமிஷன்களில் அவர் இருந்திருக்கிறார். எல்லா ஆட்சி காலத்திலும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அது போக பேரலாக வேண்டுமென்றால் சிபிஐ சேர்த்த ஆர்டர் செய்யலாம். அது தவறு என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் இதே ஜட்ஜ் அவர்கள் ஏற்கனவே இதற்கு முன்னதாக ஸ்டெர்லைட் ஜட்ஜாக இருந்த போது பேரலாக சிபிஐ விசாரணை நடந்து போன வருடம் தான் சிபிஐ தனது ரிப்போர்ட்டை மதுரை ஹைகோர்ட் பிரான்ச்சுக்கு கொடுத்தது. பேரலல் இன்வெஸ்டிகேஷன் என்பதிலே தவறில்லை. ஆனால் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி சிட்டிங் ஜட்ஜ் இந்த மாதிரியான விசாரணைகளுக்கெல்லாம் வருவது என்பது உசிதமாக இருக்காது. உச்சநீதிமன்றம் இதுக்கு சம்மதிக்குமா என்றெல்லாம் தெரியாது. என்டிஏ குழு என்பதால் இதுல இயல்பான ஒரு அரசியல் சாயம் வரத்தான் செய்யும். அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் விஜய் தங்கள் கூட்டணி பக்கம் வந்தால் அது அவர்களுக்கு அரசியல் ரீதியாக பலம் சேர்க்கும் என்கிற ஒரு கணக்கு இருக்கிறது. விஜய்க்கான அரசியல் நெருக்கடியை ஏதாவது ஒரு வகையிலே முற்ற வைப்பதற்கான முயற்சி தான் இந்த குழுவின் அறிக்கை, இந்த குழு கொடுக்கிற பேட்டி என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக அந்த பேட்டியில இன்னொன்று கவனிக்க வேண்டியது, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்ற கேள்வி எழுப்பியிருந்தாலும் கூட மொத்தமாக ஆளுங்கட்சியை அல்லது மாவட்ட நிர்வாகத்தை குற்றம் சாட்டக்கூடிய ஒரு டோன் தெரியுது. அதை எப்படி பார்க்கலாம்? இன்றைக்கு இதே நேரத்திலே ஜுடிஷியல் ரிமாண்ட் கொடுத்த நீதியரசர் கூறியதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அவர் குறிப்பாக 3-4 விஷயங்களை சொல்லியிருந்தார். இன்னும் சொல்லப்போனால் நான் ஆவண அடிப்படையில் போகவில்லை, மனசாட்சி அடிப்படையில் சொல்கிறேன் என்றே கூறிவிட்டார். அதுல 10,000 பேர் தான் வருகிறார்கள் என்கிற அந்த ஏற்பாட்டாளர்களின் எஸ்டிமேட்டை தவறு என்றுதான் அவர் சொல்லியிருந்தார். அதை வைத்துத்தான் இந்த ஜுடிஷியல் ரிமாண்ட் தரப்பட்டது. ஒரே நேரத்தில் இந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் குழு அது ஒரு வகையில் இதை அரசியலாக்க முயற்சிக்கும் போது நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் இப்படி கூறுவதே ஒரு வகையில் நீதிமன்ற அவமதிப்புக்கு சமந்தான். மாநில அரசை பொறுத்தவரையிலே மாநில அரசு ஒரு முடிவு எடுத்திருக்கிறது, உடனடியாக முதலமைச்சர் பார்த்திருக்கிறார், நிவாரணம் தரப்பட்டிருக்கிறது. இதுல சதி என்பதற்கான இடம் இருப்பதாகவே எனக்கு தெரியவில்லை. என்ன காரணம் என்றால் அனைவருக்குமே எல்லா விஷுவல்ஸையும் பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. டிவிகளிலும் பார்த்தோம். தனியார்கள் ஏராளமான பேர் அவரவர்கள் செல்போனில வீடியோ எடுத்து இது எல்லாமே இன்றைக்கு இணையத்திலே பரவலாக காண கிடைக்கின்றன. இன்னமும் நிறைய வீடியோக்கள் வரும். அதுல துண்டு துண்டாக பார்க்கும் போதே நமக்கு என்ன புரிகிறது என்றால் கட்டுக்கணக்கான கூட்டம் ஒன்று, ஏற்பாட்டாளர்கள் அந்த கூட்டத்தை நெறிப்படுத்த தவறிவிட்டார்கள் 2, 3வது அப்படி நெறிப்படுத்துவதற்கு தேவையான ஆள் பலம் தமிழக வெற்றி கழகத்திலே இல்லை. அதாவது விஜய் இருக்கிறார் தலைவர், ருஷியானந்த் இருக்கிறார் அவர் பொதுச் செயலர் என்றால் கரூரிலே ஒவ்வொரு தெருவுக்கும் அல்லது ஒவ்வொரு பகுதிக்கும் அந்த தலைவர்கள் இருக்க வேண்டும். உள்ளூர் தலைவர்கள் இல்லாமல் எந்த கூட்டத்தையும் ஒழுங்குபடுத்த முடியாது. அதுதான் இதுல இருக்கிற மாபெரும் பிரச்சனை. அது போக மாவட்ட நிர்வாகம் ஒன்று செய்திருக்கலாம், கரூருக்கு வெளியே இடம் கொடுத்திருக்கலாம். ஆனால் அதை இந்த ஏற்பாட்டாளர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், மீண்டும் நீதிமன்றத்துக்கு போவார்கள். நீதிமன்றம் விதித்த நிபந்தனைகளின்படிதான் இது நடக்கிறது. எல்லாம் போக ரோட் ஷோ இப்படி நடத்தி கொண்டிருந்தால், இது ஒரு ரோட் ஷோ கூட இல்லை, ஏராளமான ரோட் ஷோக்களின் கலவை மாதிரி இதை தெரிந்தது. அப்படி என்றால் சாதாரண மக்களுக்கு ஏற்படுகிற துன்பங்களை பற்றி கவலையே இல்லை என்கிற ஒரு அரசியல் அநாகரிகம் தான் தெரிகிறது. அப்படி இருக்கும்போது டெல்லியிலிருந்து இங்கு இதற்கு இந்த குழு இப்படியான கருத்துக்களை எல்லாம் கூறுவது வெறும் அரசியல் நோக்கம் மட்டும்தான். நன்றி திரு தராசு ஷாம், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு போய்க்கு.